வணக்கம். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு 2 கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. சார் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம் சார், ஏங்க சார் ரெண்டுக்கும் வேறு வேறு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 4% ஆண்டு வட்டி விதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும். அசல் டேஸாக இருக்க முடியும். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்து வருடம் 2 கொடுத்து இவங்க கொடுத்துருக்கிறது கூட்டு வட்டி. ஓகே, கூட்டு வட்டி கொடுத்து அசல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே இது ரெண்டாவது கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், 2 வருஷம் தான், ஆனால் கொடுத்துருக்கிறது மொத்த தொகை. ஓகே, அப்போது இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிக்கணும். இப்போது கூட்டு வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ 2 வருஷம்னா 2(1) அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கூட்டு வட்டி தான் 1632 கிடைக்கும். இப்போது நம்ம வேறு எதுவும் பிரின்சிபல் அமௌண்ட்டை பற்றி யோசிக்காமல் ஆப்ஷனில் இருக்கிறதே நம்ம யோசிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 20,000 இருக்குது அப்படின்னா 20,000ல் நம்ம 4% கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? மோஸ்ட்லி நியரஸ்ட்டாக கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது 20,000ல் 4%ங்கிறது 800. ஓகேவா? ஸோ 800 × 2 1600. இப்போ இதுவே வந்துட்டு நியரஸ்ட்டாக 1632க்கு வருதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் 25,000. 25,000ல் 4% கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25,000ல் 4%ங்கிறது 1000. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த 1000த்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2000 போயிடும். அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய கூட்டு வட்டியை விட அதிகமாக போயிடுதுல. அப்போ 25,000மே அதிகமாக போயிடுதுன்னா கண்டிப்பாக 30,000 35,000னா அதை விட அதிகமாக போயிடும். நம்மளுக்கு வர வேண்டிய கூட்டு வட்டி அந்த 1632 வராது. அதனால ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். புரிஞ்சுங்களா? இப்போ அதே இது இங்கே மொத்த தொகைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 104/100. அதே போல் 2வது வருஷம் 104/100. இதோட மொத்த தொகை தான் 1352. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். 4 அடிச்சு கொடுத்தா இங்கே 26 வரும், இங்கே 25 வரும். அதே போல் தான் 26 25ன்னு வரும். 26 × 26 676. 676 நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னாவே 1352 வரும். அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் இந்த 25 × 25 எவ்வளோ வரும்? 2 × 25 × 25 625. அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1250 வரும். இதுதான் அதற்கான பிரின்சிபல் அமௌண்ட். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணுங்கள்.